முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் குறித்த சிறப்பு கேள்வி நேரத்திற்கு உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். ஒருவருடைய மரணம் இறகை விட லேசாக இருக்க வேண்டுமா அல்லது மலையை விட வலியதாக இருக்க வேண்டுமா என்ற கேள்வியை சீன பெருந்தலைவர் மாசேதுங் முன்வைத்தார். இந்த கேள்விக்கு அனைவருடைய பதிலும் நிச்சயமாக மலையை விட கடினமானதாக பெரியதாக இருக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் இந்த கனவு அனைவருக்கும் நிறைவேறுவது கிடையாது. ஆனால் ஒருவருக்கு நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது. அவர்தான் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள். இன்றைய தினம் அவருடைய உடல் அவருடைய சொந்த ஊரான ராமேஸ்வரத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து மக்கள் கூட்டம் அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒரு தலைவர் மக்களினுடைய மனதிற்கு நெருக்கமானவராக எப்படி மாறுகின்றார், எந்த பண்பு அவரை மாற்றுகின்றது என்பது போன்ற பல்வேறு விஷயங்களை பேசி வருகின்றோம். நம்முடைய விருந்தினர்களில் மற்றொருவர் இணைந்திருக்கின்றார். சேவியர் ஐயா, உங்களை வரவேற்கின்றேன். சேவியர் ஐயாவை பொறுத்தவரை அப்துல் கலாம் அவர்களுடைய குடும்ப நண்பர். ஐயா, உங்களிடம் இந்த கேள்வி, ஒரு தலைவரை பொறுத்தவரை எந்த பண்பு அவரை மக்களினுடைய மனதிற்கு நெருக்கமாக மாற்றுகின்றது? இந்த கேள்வியை மற்ற விருந்தினர்களிடம் முன்வைத்தேன். நீங்கள் தற்போது இணைந்திருக்கிறீர்கள், அது குறித்து சுருக்கமாக உங்களுடைய பதில். கலாம் ஐயாவை பொறுத்த மட்டும் 10-12 தடவை அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்திருந்தது. அந்த வாய்ப்பில் நான் சந்தித்த ஒரு சிறு நிகழ்வை பற்றி நான் குறிப்பிட்டாலே கண்டுபிடிச்சிடலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு தடவை நாங்கள் ராஷ்டிரபதி பவனில் அவரை சந்திக்க போயிருந்தோம். இங்கேருந்து ஒரு 50 மாணவியர்களை அழைச்சிட்டு போயிருந்தோம். அதில் ஒரு பிள்ளை ரொம்ப ஏழ்மைப்பட்ட குடும்பத்தில் இருந்த பிள்ளை தான். அந்த பிள்ளைக்கு எல்லா செலவுகளையும் இங்கே இருக்கிற அமைப்புகள் சார்பாக ஏற்படுத்தி தான் கொண்டு போயிருந்தோம். அந்த பிள்ளை அவ்வளோ பெரிய ராஷ்டிரபதி பவனில் நம்மலாம் போய் அவரை பார்க்க முடியுமாங்கிற கனவுலேயே அந்த பிள்ளைகளுக்கு இருந்திருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட அந்த பிள்ளையை பார்த்த உடனே அவர் கரெக்டாக சொன்னார், நீ ரஜபனிசா தானே அப்படின்னு சொன்னாங்க. அவர் இருக்கிற இடம் ராஷ்டிரபதி பவன். ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பின்தங்கிய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையினுடைய பேரை அவர் ஞாபகம் வச்சுருக்காரு. அப்படிங்கிறதப்போ அவர் ஒருவேளை அந்த பிள்ளை அவருடைய உறவினராக இருந்திருக்கலாம் அல்லது தெரிஞ்ச பிள்ளையாக இருந்திருக்கலாம். அந்த நேரத்தில் அந்த பிள்ளை எவ்வளவு சந்தோஷப்பட்டதுன்னு நாங்கள் பார்த்தோம். என் மீதி கூட இருந்த 50 பேரும் பார்த்தோம். எங்கள் தாத்தா என்னைய பேரை ஞாபகம் வச்சுருக்காங்க, என்னைய பேர் சொல்லி கூப்பிட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு அந்த பிள்ளை மகிழ்ச்சி அடைந்தது. ஏன் இதை சொல்ல வரேன்னா, அவருடைய ஞாபக சக்தி, அவருடைய எளிமை, அவருடைய தனித்துவம், இதை மூணையுமே நம்ம உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா நிச்சயமாக எத்தனையோ உதாரண புருஷர்களை உருவாக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வந்தேன். அதாவது பதவி புகழ் என்று வந்தவுடன் பழைய விஷயங்களை மறக்கக்கூடிய தலைவர்கள் மத்தியில் ஒரு சிறிய விஷயத்தையும் கூட ஞாபகத்தில் வைத்திருக்கக்கூடிய தலைவராக அவர் இருந்திருக்கின்றார். அதுவும் கூட ஒரு மிக முக்கியமான காரணம், மக்களினுடைய மனதிற்கு நெருக்கமான தலைவராக அவரை மாற்றியதற்கு. ஐயா, இந்த கேள்வி உங்களிடம் முன்வைக்கின்றேன். குறிப்பாக அப்துல் கலாம் அவர்களை பொறுத்தவரை அவர் குடியரசுத் தலைவராக இருந்தபோதும் கூட குடியரசுத் தலைவருடைய மாளிகையில் அவர் செலவழித்த நாட்களை விட கல்விக்கூடங்களில், அதாவது தொடக்க கல்வி பயிற்றுவிக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடம் தொடங்கி உயர்கல்வி பயிற்றுவிக்கக்கூடிய பெரும் நிறுவனங்கள் வரையில் இருக்கக்கூடிய மாணவர்களிடம் அவர் தொடர்ந்து உரையாற்றி வந்தார். இந்த பண்பு என்பது அவருக்கு சிறு வயதிலிருந்தே இருந்து வந்ததா? சிறு குழந்தைகளிடம் அவர் எவ்வாறு பழகினார்? அதாவது அவருடைய சிறு வயது தொடங்கி தொடர்ந்து அவரை நீங்கள் பார்த்திருக்கின்றீர்கள். இந்த பண்பு அவருக்கு தொடக்கம் முதலே இருந்து வந்ததா? அதாவது அவற்றை 4 குணங்கள் முக்கியம். ஒன்று பண்பு, பழகும் விதம், மனதில் ஒரு நல்ல எண்ணம், நாடும் இருக்க வாழும் முன்னேறணும். உலகத்தில் உள்ள அவ்வளோ பேரும் சர்வேஜனா சுகினோ பவந்து வேதத்தை சொல்லுது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் அந்த அர்த்தம். சர்வேஜனா சுகினோ பவந்து. அந்த மாதிரி எண்ணம் அவருக்கு உண்டு. அதில் அவர் பெரும்பாலும் கீதையை நல்லா படிச்சிருக்காரு. ஃப்ளோவாக கீதையில் பல ஸ்லோகங்களாக அவருக்கு தெரியும். அது படித்ததுனாலையும் திருக்குறளும் நல்லா சொல்லுவார். இந்த மாதிரியான நல்ல புத்தகங்களை படித்ததுனாலே அவருக்கு பண்பு கூடுதல் ஆகிடுச்சு. அந்த பண்பு மூலமாக என்ன ஆச்சுன்னா, அவர் பழகிற விதமும் அவருடைய எண்ணங்களும் நல்ல உயர்ந்த எண்ணமாக போயிடுது. சின்ன வயசுலேருந்தே படிக்கணும், நாடு முன்னேறணும், நம்மளும் நல்லா இருக்கணும், வெளிநாட்டில் கொண்டு நம்மளை மதிக்கணும், அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள்லாம் உண்டானவர். அதனால் அவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி சாதாரணமாக இங்கே நான் பொதுவாக சொல்கிறேன், எல்லாரும் எல்லா பரமும் அடைய முடியாது. அதில் அவர் அப்துல் கலாம் தனி. என்னென்னு கேட்டிங்கன்னா,
இன்றைக்கி நம்ம நாடு மட்டும் அல்ல, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பல நாட்டில் இருக்கக்கூடிய மக்களும் அவரை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்காங்க, அவரை பற்றி அருமையாக புரிஞ்சிருக்காங்க. நல்ல பண்பாளர், நல்ல படிப்பாளர், நல்ல விஞ்ஞானி, அந்த மாதிரியான ஒரு நல்ல எண்ணங்கள் எல்லாரும் உள்ளத்தையும் போயிருக்கு. அந்த எல்லாரும் உள்ளத்தையும் போகிறதுக்கு காரணம் அவருடைய பண்பு, அவருடைய உயர்ந்த எண்ணம். நன்றி நன்றி. அவருக்கு இது போன்ற பண்புகள் உருவாவதற்கு ஒரு நீதிநெறி நூல் அல்ல, பல நீதிநெறி நூல்களை அவர் கற்றுத் தேர்ந்திருக்கின்றார் என்ற கருத்தை முன்வைத்திருக்கிறீர்கள். மத நல்லிணக்கம் என்று கூறும் பொழுது அப்துல் கலாம் அவர்களினுடைய செயல்பாட்டிலிருந்து ஏதேனும் ஒரு விஷயத்தை உங்களால் சுட்டிக்காட்ட முடியுமா? மத நல்லிணக்கத்திற்கு ஒரு ஒரு உதாரண புருஷனாக அவர் திகழ்ந்தார் என்பதற்கு. அவர் குடியரசுத் தலைவர். நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டம் இந்த நாட்டிலே வாழக்கூடிய எல்லா மதங்களை பின்பற்றக்கூடியவர்களுக்கும், எல்லா மொழியை பேசக்கூடியவர்களுக்கும், எல்லா கலாச்சார பண்பாடு உடையவர்களுக்கும் உள்ள நாடு. அந்த மதசார்பின்மை கொள்கையை அதே நேரத்தில் தான் சார்ந்திருந்த மதத்தினுடைய கடமைகளை நிறைவேற்றுவதையும் குறை வைக்காமல் ஒருவரை இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் சொல்லக்கூடிய ஒரு செக்யூலர் பிரசிடென்ட் என்று காட்ட வேண்டுமென்றால் அதற்கு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை தான் எடுத்துக்காட்டாக சொல்ல முடியும். அவர் ஒரு முஸ்லீம் என்ற முறையில் பள்ளிவாசலுக்கு செல்வார், தொழுவார். அதே நேரத்தில் மதசார்பற்ற தன்மை கடைபிடிக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு அவருடைய பிரேதம் வைத்திருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்தவர்கள் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் வந்தார்கள், தலைவர்களும் வந்தார்கள். பல்வேறு மதங்களுடைய குருமார்கள், சாமிமார்களிலிருந்து, மௌலிமார்களிலிருந்து, பிஷப்மார்களிலிருந்து எல்லோரும் வந்தார்கள். இதுவே அவர் அனைவருடன் பழகுவதோடு மட்டுமல்லாமல் அவருடைய சிந்தனை, அவருடைய மனப்போக்கு எல்லாமே ஒரு செக்குலர் மைண்டடாக, இந்தியாவினுடைய செக்குலரிசம் என்பது மேற்கத்திய செக்குலரிசத்திலிருந்து மதசார்பின்மையிலிருந்து மாறுபட்டது. மேற்கத்திய உலகில் செக்குலரிசம் என்றால் நெகேஷன் ஆஃப் ரிலிஜன், மதங்களை நிராகரிப்பது. ஆனால் இந்தியாவினுடைய செக்குலரிசம் என்பது எல்லா மதங்களுக்கும் ஒரு சமமான மரியாதை கொடுப்பது. அதை வாழ்க்கையிலே கடைபிடித்தவர் நம்முடைய ராமேஸ்வரம் தீவிலே பிறந்த ஏபிஜே அப்துல் கலாம். அவருடைய முழு வாழ்க்கையுமே அதற்கு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது. மிக அருமையாக விளக்கினீர்கள். அதாவது பல்வேறு மதங்கள் இருக்கக்கூடிய, பல்வேறு மொழி பேசக்கூடிய, பல்வேறு இனங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் அனைத்து மக்களும் ஒரு குறிப்பிட்ட தலைவரை விரும்புகிறார் என்றால் நிச்சயமாக அவர் மத சார்பற்ற நபராக, அனைத்து மதங்களையும் சமமாக பார்க்கக்கூடிய நபராகவே இருந்திருக்கின்றார். அதன் அடிப்படையிலே மக்களினுடைய மனதிற்கு நெருக்கமான ஒரு தலைவராக இருந்திருக்கின்றார். பொதுமக்களிடம் இந்த கேள்வியை முன்வைக்க விரும்புகின்றேன். ஐயா, அவருடைய பண்புகளில் உங்களை ஈர்த்த பண்பு என்ன? டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஒரு வளமான இந்தியாவாக, வலிமையான இந்தியாவாக ஆகணும் அப்படின்றதான் அவருடைய பிரதான நோக்கமாக இருந்தது. அவருடைய வாழ்நாள் முழுவதும் இந்தியா வலிமையான இந்தியாவாக மாற்றுவதற்கான பல்வேறு ஆராய்ச்சிகளை அவர் கண்டுபிடித்து, அதன் மூலமாக அவருடைய கண்டுபிடிப்பினால தான் இன்றைக்கி பொக்ரானில் அணுகுண்டு வெடித்ததுக்கு அப்புறம் தான் உலகமே இந்தியாவை திரும்பி பார்க்க வைச்ச ஒரு மனிதர், ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். இன்றைக்கு கண்டவிட்டு தாவுகின்ற ஏவுகணை, இன்றைக்கு வானூர்திகள் என்று அந்த அடிப்படையிலே பார்க்கிற போது இந்திய விஞ்ஞான அறிவியல் வளர்ச்சியினுடைய தந்தை டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, தன்னுடைய இந்த வயதான இந்த காலத்தில் கூட இந்த வலிமையான இந்தியா தொடர்ந்து வலிமையான இந்தியாவாக இருக்கணும், இந்த வலிமையான இந்தியா உலகம் முழுவதற்கும் வழிகாட்டுகின்ற இந்தியாவாக இருக்கணும். அப்படின்னா இந்த இந்தியா டெக்னாலஜிக்கலாக தொடர்ந்து அது முன்னேற்ற பாதையில் போகணும். அப்படி போகணும்னா அது யார் செய்ய முடியும்? இளைஞர்கள் மட்டும்தான் செய்ய முடியும். ஆகையினால் தொடர்ந்து தன்னுடைய கடைசி அந்த மூச்சு நிற்கும் வரை இளைஞர்களை சந்தித்து அவர்களை உற்சாகப்படுத்தி, ஊக்கப்படுத்தி, தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி, அதன் மூலமாக இந்த இந்தியாவை ஒரு மிகச்சிறந்த உன்னதமான இந்தியாவாக, வல்லரசாக மாற்றுகின்ற முயற்சியை அவர்கள் மேற்கொண்டார்கள். எனக்கு இன்னொரு ஒரு கருத்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு முன்னாள் ஆசிரியர், இன்றைக்கு கல்வித்துறையில் நான் பணியாற்றிட்டு இருக்கேன்.
ஒரு ஆசிரியர் அப்படின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட மாணவர்களுக்கு மட்டும்தான் டீச் பண்ண முடியும். ஆனால் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள்தான் இந்த நாட்டில் ஒரு எல்கேஜி குழந்தையிலிருந்து ஐஐஎம், ஐஐடி, ஐஐசி போன்ற மிகப்பெரிய தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களில் படிக்கின்ற அந்த தொழில்நுட்ப மாணவர்கள் வரை அத்துணை பேர்களையும் ஈர்க்கின்ற, அத்துணை பேர்களுடைய நெஞ்சங்களிலே தன்னுடைய கருத்துக்களை விதைக்கக்கூடிய, தான் சொல்லுகின்ற விஷயத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளும்படியாக அந்த சொல்லுகின்ற திறமை. அதனால தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய கூட்டம். அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் மனதிற்கு நெருக்கமான ஆசிரியராக கலாம் அவர்கள் திகழ்ந்திருக்கின்றார். ஐயா சேவியர் ஐயா, ஒரு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக இருக்கக்கூடிய நீங்கள் அப்துல் கலாம் அவர்களிடமிருந்து, ஒரு ஆசிரியராக அப்துல் கலாமை பார்த்து அவர்களிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட விஷயம்? அவரை சந்திக்கும்போது நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி, நீங்கள் விஞ்ஞானியாக இருந்திருக்கீங்க, கண்டுபிடிப்பாளராக இருந்திருக்கீங்க, பாதுகாப்பு துறையில் இருந்திருக்கீங்க, இன்னும் பல துறைகள் இருந்திருக்கீங்க, அக்னி ஏவுகணையை கண்டுபிடிச்சிருக்கீங்க, பொக்ரானில் அணுகுண்டு வெடிச்சிருக்கீங்க, இது போக ஆசிரியர் தொழிலும் செஞ்சுருக்கீங்க. இதில் எது உங்களுக்கு நிறைவு தந்ததுன்னு கேட்ட உடனே இதில் இந்த கேள்வியிலே பதில் இருக்குது. நீங்கள் வந்து கடைசியாக குறிப்பிட்ட அந்த ஆசிரியர் தொழிலில் நாங்கள் கண்ட அந்த அமைதியும், அந்த மாணவர்களோடு நான் உறவாடிய அந்த தன்மையும் வேறு எதுலேயுமே எனக்கு திருப்தி தரலை. அதனால் எனக்கு வந்து ரொம்ப பிடித்த ஒரு, நான் வகித்த பதவிகள்லேயே நான் ஆசிரியர் பதவி தான் ரொம்ப விரும்பினேன், ரொம்ப மனநிறைவோடு செய்தேன் அப்படிங்கிற ஒரு அதன் காரணமாக தான் நாட்டின் மிக உயரிய பதவியை பெற்ற பிறகும் கூட அவருடைய ஆசிரியர் பணியை விடாமல் அவர் தொடர்ந்து செய்து வந்தார். கேள்வி நேரம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.